நல்லா செபித்து கொண்டிருப்போம். ஆனா திடீர்னு பார்த்தாக்கா ஜெபத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம், விட்டுடுவோம். செபிக்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, நம்முடைய சிந்தனை யோசனை எல்லாம் உலகத்துடைய காரியத்துக்கு நம்ம கடந்து போவோம். ஏன்னா பிரச்சனைகள், என்னங்க பிரச்சனை, சமாதானம் இல்லை. இதுல நம்ம ஜெயிக்குவோமா தோத்து போகுவோமா, வாழ்க்கை இப்படிதான் முடிந்து போகுமா என்று அநேகருடைய வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதற்காக முன் குறித்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த தேவ உண்மை உள்ள ஜீவ வார்த்தையில நம்மளுக்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது. வார்த்தை மாத்திரமல்ல, அது செயற்களை உங்களுடைய வாழ்க்கையில காணக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்க பாருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி எப்படிங்களா, உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். பலவீனம் என்பது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா, மாம்ச ரீதியில தான் நம்ம என்ன பண்றோங்க, சோர்ந்து போயிடுறோம், செபிக்காம போயிடுறோம். இந்த மாம்சம் தான் என்ன பண்ணுதுன்னா, உற்சாகத்தை கொடுக்கறது இல்ல, மறக்க செய்யுது. பலவீனத்தை என்ன பண்ணுதுன்னா இன்னும் அதிகமாய் கூட்டுது. ஆண்டவர் சொல்றார், பவுல் அழகா சொல்லுவார், என் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பரிபூரணமா இருக்குது என்று சொல்லி ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்த பவுல். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பிரியமான தெய்வ ஜனமே, நம்மள வாழ்க்கையில ஜெயம் காண வேண்டும். ஜெயம் கொடுக்கிற இயேசு தான் நம்ம கிட்ட இருக்கிறாரே. ஜெயம் கொடுக்கிற இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்றாரே. அந்த தேவனிடத்தில் நாம் பிரியப்பட வேண்டும், செபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் செபிப்பதல்ல. சோதனை வந்ததுன்னா நான் சர்ச்சுக்கு போகணும், சோதனை வந்ததுன்னா நான் செபிக்கணும். இப்படி நான் ஒரு சகோதரி வீட்டுக்கு கடந்து போயிருந்தேன். தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது, நான் எவ்வளவுதான் பாஸ்டர் செபிக்கட்டும், செபிக்கிறதே வேண்டாம் நான் விட்டுருக்கிறேன். நான் செபித்து எனக்கு ஒண்ணும் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், உங்ககிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசத்தோட செபிங்க. சோதனைகள் மத்தியில ஜெபத்தை விடாதீங்க. இப்ப நீங்க சோதனையை அனுபவித்திருக்க மொத்த கர்த்தரோடு நீங்க இன்னும் அதிகமா பேச வேண்டும் என்று அந்த மகளிடத்துல சொல்லும் பொழுது அந்த மகள் கேட்டுக்கொண்டாங்க. நெக்ஸ்ட் நான் அந்த இடத்துக்கு ஜெபத்துக்கு போகும்பொழுது சொல்றாங்க, கர்த்தர் என்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் கேட்கிற தேவன் தான் நம் தேவன். அவர் ஜெபத்தை கேட்பார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் ஜெபம் செபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெபம் இல்லை, ஒவ்வொருடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில வேதம் வாசிப்பதில்லை, ஒவ்வொருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிறது இல்ல, ஒவ்வொரு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சபைக்கு நம்ம வர்றது கிடையாது, சபை மக்களிடத்துல அன்பு இல்லை. இதெல்லாம் எங்கிருந்து வருதுங்க? கர்த்தரிடத்தில் நீங்க செபிக்காத நிமித்தமா தான் இப்படிப்பட்ட ஒரு மாம்சத்தின் பலனாய் காணப்படுகிறது. ஆவியின் பலன் உங்களை உற்சாகப்படுத்தும். அந்த ஆவியானவர் தான் நம் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துங்க. அவர் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் டெய்லி செபிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைங்க எல்லாருமே செபிக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ பேர் கரங்களை தூக்கும் பொழுது அருளிய சொல்லும் பொழுது உள்ள மன மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு மன மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க செபிக்கிறதுனால தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஜீவனோட வைத்திருக்கிறார். கடந்த மாதத்தை கர்த்தர் காப்பாற்றினார். சோதனை வரும்பொழுது நம்ம சோர்ந்து போக கூடாது. சோதனை வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாதுங்க. பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன பண்ணுங்களா? இடம் கொடுக்க கூடாதான் பிசாசுக்கு, சோதனைக்கு இடம் கொடுக்க கூடாது. வெறும் தேவனுக்கு மாத்திரம் நம்ம இடம் கொடுக்கணும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு இடம் கொடுக்கலாம். அப்ப என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சோகை என்னை தாக்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை என்னை தாக்கிட்டு இருக்குது, நான் பலவீனமாய் காணப்படுகிறேன். செபிக்கலான்னு போனாதான் எனக்கு ஞாபகம், நான் ஸ்தோத்திர பலி சொல்லான்னு போனாதான் குடும்ப பிரச்சனை,
நான் உபவாசம் போதுதான் குடும்பத்துல பிரச்சனை. வேதம் வாசிக்கலாம் போனா குடும்பத்துடைய சத்தம், பிரச்சனை சத்தம் தான் என் காதுல கேக்குது. எத்தனை பேர் ஜெபத்தை அந்த நேரத்துல விட்டு இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த சோதனை மத்தியில தேவனை விட்டு அகர்ந்து போயிருக்கீங்க? தேவ பிள்ளைகளே, இனி நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்ன சோதனை வந்தாலும், எந்த பிரச்சனைகள் காணப்பட்டாலும், என் தேவனை விட்டு நான் போக மாட்டேன். என் தேவன் என் ஜெபத்தை கேட்பார் என்று உங்களுக்குள்ள உறுதி வேண்டும். தேவ பிள்ளைகளே, உறுதியும் விசுவாசம் நமக்குள்ள காணும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற வல்லவராய் காணப்படுகிறார். லூக்கா 21:36 எவ்வளவு அழகாக தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்படிங்களா? எல்லா நேரத்திலும் நம்ம எப்படி இருக்கணுங்களா? விழித்திருக்கணுமா? தூங்கக்கூடாது, சோர்வு வரக்கூடாது, சோர்ந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட விழித்திருக்கணும். நீ விழித்து விழித்து ஜெபிக்கும் பொழுது பாருங்க, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பார். ஹல்லேலூயா. விழித்திருக்கும் போது கர்த்தர் வருவதை நீ அறிவாய். நீ உறங்கிக் கொண்டு இருந்த நேரத்தில் கர்த்தர் வந்து போவதை நீ எப்படி காண்பாய்? தேவ பிள்ளையே, விழித்து இருப்பது என்பது என்ற அர்த்தம் என்றால் இரவெல்லாம் தூங்காமல் முழித்துக் கொண்டிருக்கிறது அல்ல. உன்னுடைய விழிச்சல் எது? நீ ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும், தேவனை நேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய பிரச்சனையில இயேசுவை நீ நேசிக்க வேண்டும். உன் குடும்ப பிரச்சனையில இயேசுவை நீ நேசிக்க வேண்டும். உன் சூழ்நிலை மாறும்போது இயேசுவை நேசிக்க வேண்டும். அவரிடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிப்போம் அந்த வசனத்தை. லூக்கா 21:36 வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தர் நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்க. Thank you Father. Thank you Jesus. 36 வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி ஆமென் மனுஷகுமாரனுக்கு முன்பாக ஆமென் நிற்கப்படுகிறவனுக்காக ஆமென் பகவான்களாக ஆமென் எண்ணப்படுவதற்கு ஆமென் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். பாருங்க, கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எப்பொழுது நீங்க என்ன பண்ணுங்களா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எல்லாத்துக்குமே ஜெபம்தான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியும் போது கூட கர்த்தரோடு பேசுறாரு. பிதாவே, இவர்களை மன்னி என்று ஜெபிக்கிறாருங்க. தொடக்கமும் கடைசியும் ஜெபத்திலே முடிக்கிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது. அவர் ஜெபித்தது நிமித்தமா தான் ஜெயத்தை கண்டார். அது நமக்கு ஒரு உதாரணம், அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம், அது நமக்கு ஒரு கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவ கிருபையாய் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தை பத்தீங்களா இப்படி இருக்கு என்று. ஜெபிக்கும் பொழுது நம் பலன் அடைவோம். ஜெபிக்கும் பொழுது நம் ஆசீர்வாதம் பெறுவோம். நீ ஜெபிக்கும் போது உன் பிரச்சனை மாறும். நீ ஜெபத்தை விட்டு போவோம், பிரச்சனை கூடும். நிறைய நீங்க இதை சோதித்து பாருங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப பெரியதாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு 603 நெகேமியா. நெகேமியா வாழ்க்கையில நெகேமியாவுடைய விசாரணை, நெகேமியா எப்படி அழுதார், எதற்காக அழுதார், அவர் அழுகிற நோக்கம் எங்க, யாரிடத்துல அழுதார்? போராட்டத்திலையும் வேதனையிலும் துக்கத்திலையும் விசாரிப்பதிலையும் நெகேமியா மிகவும் வேதனைப்பட்டு அழுகிற சூழ்நிலை காணப்படுகிறதா இருக்கிறது. வாசிங்க நெகேமியா 603, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. கீழே இருக்கு பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பாருங்க, பரலோக தேவனை நோக்கி பார்த்திருக்கிறாருங்க. நெகேமியா ஏன் இந்த உபவாசத்தை எடுத்து அவர் அழுகிற நோக்கம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அடிமைத்தனத்திற்கு கொண்டு போன பிறகு நிறைய பேர் மரித்தம் போனாங்க.
அவங்க அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறாங்க. ஆனா நெகேமியா ஒரு ராஜா இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்க நெகேமியா கிட்ட போகும் பொழுது நெகேமியா கேட்கிறாரு, நம்ம ஜனலாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்தம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒரு நாளும் அழுந்துட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல்ல இருந்த அந்த காம்பவுண்ட் வால்வை கூட ஒடிச்சிட்டாங்க, சபையை இடிச்சிட்டாங்க, துருந்துரு பண்றாங்க, சித்திரவாதம் பண்றாங்க, அடிமைத்தனத்துல வைத்திருக்கிறாங்க பொழுது நெகேமியா கண்ணீரோடு அழுகிறாரு. அப்படி விசாரிப்பு பாருங்க. ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு நம்ம சபையில யாராவது விசாரிக்கிறோமா? உன் பக்கத்துல அக்கத்துல விசாரிக்கிறோமா? கணவன் மனைவி விசாரிக்கிறாங்களா? பிள்ளைங்க விசாரிக்கிறாங்களா? குடும்பமே விசாரிக்கிறது இல்ல. ஆனா நெகேமியா பாருங்க, அவ்வளவு தூரத்துல இருந்தாலும் ஜனங்க என் சொந்தம் எப்படி இருக்கிறாங்க, என் சொந்த அடிமைத்தனத்துல இருக்கிறாங்களே என்று அந்த ஜனத்திற்காக, அந்த அன்புக்காக முழங்காலிட்டு உபவாசித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறாரு, அழுறாரு, உபவாசிக்கிறாருங்க. அந்த ஜெபம் கர்த்தரிடத்துல கேட்கப்பட்டுச்சு. அந்த ஜெபம் கர்த்தரிடத்துல கேட்கப்பட்டு அந்த ராஜாவே நெகேமியாவுக்கு உதவியாய் காணப்பட்டார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நெகேமியா சபையை கட்ட தேவன் கிருபை கொடுத்தார். இன்றைக்கு நீயும் உன் குடும்பத்துடைய சபையை கட்ட வேண்டும் என்றால் உனக்குள்ள ஜெபம் வேண்டும். உன் ஆலயை கட்ட வேண்டாம், உனக்குள்ள ஜெபம் வேண்டும். உன் பிள்ளைகள் கட்ட வேண்டும் என்றால் உனக்குள் ஜெபம் வேண்டும். உன் சூழலை மாற வேண்டாம், உனக்குள் ஜெபம் வேண்டும். உன் பிரச்சனை மாற வேண்டாம், உனக்குள் ஜெபம் வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில சந்தோஷம், வெற்றியை காண முடியாது. தேவ